நீ? என்ன பத்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க கல்யாண நாள் அன்னைக்கு எடுத்த போட்டோ அண்ணி. தூசி படிஞ்சிருந்தது, அதை தொடச்சிட்டு இருந்தேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் நிறைய இருக்கு அண்ணி. ஆனா இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த போட்டோ எடுத்துக்கிட்டப்போ எனக்கு இருந்த ஞாபகங்கள் இப்ப இல்ல. ஆனா இந்த போட்டோ மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, நீங்க என்ன நீ ஒரு போன் கூட பண்ணல? திடீர்னு கிளம்பி வந்திருக்கீங்க. ஏதாவது விசேஷமா? இல்ல, விசேஷத்துக்கெல்லாம் ஏது பத்மா என் வாழ்க்கையில இடம். அண்ணி. ஆமா பத்மா, உன்ன மாதிரி பார்த்து சந்தோஷப்பட உங்க அண்ணனோட எடுத்த போட்டோவும் என்கிட்ட இல்ல. இப்ப உங்க அண்ணனும் என்னோட இல்ல. சரி, அதை விட அதெல்லாம் நான் பண்ண பாவம். ஆனா நான் அவரை நினைக்கிறனோ இல்லையோ, அவரு எனக்கு கொடுத்த புள்ளைய நினைக்காம இருக்க முடியுமா? உனக்கு ஞாபகம் இருக்காது, அதனால நானே உனக்கு ஞாபகப்படுத்துறேன். வர 14ஆம் தேதி விஜய்க்கு பர்த்டே. ஓ சாரி அண்ணி, விஜய் பர்த்டேவை நான் சுத்தமா மறந்துட்டேன். விடு, நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியதே ஞாபகம் வச்சுக்கல. இது மட்டும் எப்படி உனக்கு ஞாபகம் வரும்? இப்ப விஜய் என் கூட இல்லனாலும் அவன் எனக்கு ஒரே புள்ள. நான் இவ்ளோ தூரம் எல்லாம் பண்றதும், ஏன் உங்க அண்ணன் என்ன பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் நான் உயிரோட வாழறதும் என் பையன் விஜய்க்காகத்தான். அவன் பர்த்டேக்கு யார் வந்தாலும் வரலனாலும் அவனையாவது சமாதானப்படுத்தி இந்த பர்த்டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும். என்ன நீ இது? தாராளமா செலிப்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன். ஆனா போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் நீயே வந்து நான் விஜய்க்கு கொடுக்க போற கிஃப்ட செலக்ட் பண்ணணும். அப்படியா? போன வருஷம் விஜய்க்கு நீங்க கொடுத்த கிஃப்ட நான் தான் செலக்ட் பண்ணனா? நீதான் எல்லாத்தையுமே மறந்துட்டியே. கடந்த 3 வருஷமா நீதான் வந்து விஜய்க்கு கிஃப்ட் செலக்ட் பண்ணி கொடுக்கற. எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு நீயும் அவனுக்கு கிஃப்ட் வாங்கிடுவ. என்னமோ அண்ணி, ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு இந்த ஞாபக மறதி வந்ததுல இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நிறைய மறந்து போச்சு. இதே பிரச்சனையா இருக்கு. சரி, இப்ப அதெல்லாம் நினைச்சு ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஏன் நாளைக்கே கூட உனக்கு கடந்த கால வாழ்க்கையெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடலாம். இப்ப நம்ம விஜய்க்கு கிஃப்ட் வாங்க போலாமா? வழக்கம் போல நீயே செலக்ட் பண்ணிடு. அதே மாதிரி நீயும் அவனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துரு. என்ன நீ இது? இதுக்கெல்லாம் நீங்க கேட்கணுமா? நிச்சயமா வரேன். ஒரே நிமிஷம் அவருக்கு போன் பண்ணி சொல்லிட்டு வரேன். பத்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எப்படி இது உனக்கு சர்ப்ரைஸா இருந்ததோ அண்ணனுக்கும் இது சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். நாம போய் வாங்கிட்டு வந்த பிறகு அவருக்கு போன் பண்ணி சொல்லலாம். இல்ல நீ, அவர் ஏதாவது சொல்லுவாரு. ஒரு தடவை போன் பண்ணி சொல்லிட்டு போலாமா? நீ வா, நாம போலாம். சரி இருங்க, கிரெடிட் கார்டு போன் எல்லாம் எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எதுக்குடி? நான் உன்னை வேறொரு விஷயத்துக்கு கூட்டிட்டு போறேன். நீ திரும்பி வர்றதே சந்தேகம்தான்.